இந்த கேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸும் இருக்கு, டவுரி ஹராஸ்மெண்ட்டும் இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்ற ஒரு சஸ்பெக்ட்டுமே இதுல இருக்கு. ஸோ பாடி ஷேமிங், புல்லிங் என்னென்னலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல லைஃப் அப்படின்னு சொல்றோமோ அது எல்லாமே ஜனவரி 30ஆம் தேதி அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போறாங்க. இதுல விஷ்ணுஜா, அவங்க வயசு வந்து 25, பையன் பேர் வந்து பிரபீன், அந்த பையனுக்கு வந்து 32 வயசு. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன அப்படின்னா இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ். இந்த இடத்துல இப்போ எல்லாருமே கேட்கலாம், ஓ அரேஞ்ச் மேரேஜ்னால தான் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி தாண்டி பொண்ணு பார்க்கும் போதோ இல்லை பையன் பார்க்கும் போதோ வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க. பையன் வைக்கிற கண்டிஷன்ஸ் கேட்டாலே நமக்கு தலை சுற்றும், அந்த அளவுக்கு அதில் வந்து கண்டிஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, முதல்ல பொண்ணு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஒல்லியா இருக்கக்கூடாது, கொஞ்சம் டே 1 ஆகி மேரேஜ் ஆகிட்டு இவங்க வராங்க. மேரேஜ் ஆகிட்டு இவங்க வரும்போது வந்து பார்த்தோன்னா டே 1லேருந்து இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் தான். நீ ஒற்றை குச்சி, நீ வந்து அழகுக்கெலாம் நீ சமமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறது கிடையாதான். பைக்கில் கூட ஏற்றுறது இல்லை, இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பைக்கில் ஏற்றவே இல்லை அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அந்த இடத்துல. அது எப்படி ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னா, நீ வந்துட்டு வேலைக்கு போகல, அப்போ என்ன பண்ணு, நீ வேலைக்கு போகாததுக்கு காம்பன்சேஷனாக இன்னும் உங்கள் வீட்டில் போய் வரதட்சணை வாங்கிப்போம். சரி, ஓகே, ஹஸ்பண்டால மட்டும் தான் டார்ச்சர்னு பார்த்தா கிடையாது. ஸோ அங்கேயும் அவங்களோட பிளான் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, ஓகே செத்து போயிட்டா இதில் வந்து நம்ம லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க? நல்லா இருக்கேங்க. இப்போ ரீசெண்டாக வந்து இந்த கேரளாவில் வந்து ஒரு இஷ்யூ போனது வந்து விஷ்ணுஜா அப்படிங்கிறவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது வரதட்சணை கொடுமை ப்ளஸ் வந்து நீ ரொம்ப ஒல்லியாக இருக்கன்னு சொல்லி இந்த மாதிரி பாடி ஷேம் பண்ணியே ரொம்ப மன உளைச்சலாக்கி அந்தளவுக்கு கொண்டு போய் இறந்துருக்காங்க. அப்படிங்கும்போது அந்த கேஸ் பற்றி சொல்லுங்கள். நம்ம நிறைய தான் ரியல் லைஃப்பில் என்ன நடக்குது கேசஸ் அதே மாதிரி தான் டிட்டோ இந்த கேஸ்லேயும் நடந்த ஒரு விஷயமா இங்கே பார்க்கப்படுது. ஏன்னா இப்போ நம்ம பார்த்துருக்கோம் நிறைய டிஃப்ரெண்ட் ஆஃப் கேசஸ் வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் வந்துட்டு ஒன்று டவுரி ஹராஸ்மெண்ட்டாக இருக்கும், இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸாக இருக்கும், இல்லை ஏதாவது ஒரு விஷயங்கள் இருக்கும், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர், ஏதாவது ஒன்றுக்காக இந்த லைஃப்பை பிரச்சனை பண்ணிக்கணும்னு நினைப்பாங்க, இல்லை பிரச்சனை வர்றதுனால மூவ் அவுட் ஆகிட்டு வேறு லைஃப்குள்ளே போவாங்க. இந்த கேஸில் பார்த்தோம் அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸும் இருக்குது, டவுரி ஹராஸ்மெண்ட்டும் இருக்கு, இன்னும் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ன்ற ஒரு சஸ்பெக்ட்டுமே இதுல இருக்கு. ஸோ பாடி ஷேமிங், புல்லிங் என்னென்னலாம் இருக்கக்கூடாதுன்னு ஒரு நல்ல லைஃப் அப்படின்னு சொல்றோமோ அது எல்லாமே இந்த கேஸ்ல இருக்கு. நம்ம இன்னைக்கு சேம் நேச்சர்ல பார்க்க போகிறது ஒரு கேஸ் கிடையாது, 2 கேஸ், ரெண்டுமே ஃப்ரம் கேரளா. ஓகே, அதே மாதிரி விஷயம் தான் ஃப்ரம் கேரளா. சரி, இது எப்போ நடந்தா ஜனவரி 30ஆம் தேதி அவங்க வந்து சூசைட் பண்ணிட்டு இறந்து போறாங்க. இதுல சொன்ன மாதிரி விஷ்ணுஜா, அவங்க வயசு வந்து 25, அந்த பையன் பேர் வந்து பிரபீன், அந்த பையனுக்கு வந்து 32 வயசு. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் என்ன அப்படின்னா இது ஒரு அரேஞ்ச் மேரேஜ். இந்த இடத்துல இப்போ எல்லாருமே கேட்கலாம், ஓ அரேஞ்ச் மேரேஜ்னால தான் இதெல்லாம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி தாண்டி இந்த இப்போ எல்லாருமே சொல்லுவாங்க இல்லையா, இப்போ கல்யாணம் என்ன பண்ணுறோம், பொண்ணு பார்க்கும் போதோ இல்லை பையன் பார்க்கும் போதோ வந்து சில செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போடுவாங்க. அந்த மாதிரி இந்த பையன் போட்டது செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா முதல்ல இப்போ நமக்கு வெளியே வந்த டேகே எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த பொண்ணு நல்லா இல்லையாமா, இந்த பொண்ணுக்கு என்ன குறைச்சலாம் அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் டேக் வந்துச்சு நமக்கு நிறைய. சரி, ஓகே, என்ன டேக், என்ன அப்போ பாடி ஷேமிங்கா, புல்லிங்கா, என்ன அதை தாண்டி அப்படின்னு பார்த்தோன்னா உள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பிகாஸ் அவன் போட்ட லிஸ்ட் அந்த மாதிரி. பிகாஸ் இந்த பர்சன் நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா கேரளாவில் மஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல மல்லப்புரம் டிஸ்ட்ரிக்டில் வந்துட்டு ஒரு கவர்மெண்ட் காலேஜில் வந்து ஒரு ஆண் செவிலியராக வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பர்சன் ஆஸ் யூஷுவல் வீட்டில் பொண்ணு பார்க்குறப்போ இந்த பொண்ணும் அதே பிளேஸை சேர்ந்த ஒரு பொண்ணுங்கிறதுனால அரேஞ்ச் மேரேஜ் 2 பேருக்குள்ளே வரும்போது ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுறான். என்ன லிஸ்ட் போடுறான் அப்படின்னா, தான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணதுனால அவர் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி. அம்மா இதில் தான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஸோ நல்லா நான் சம்பாதிக்கிறேன், எனக்கு வரப்போகிற பொண்ணு வந்து ரொம்ப அழகாக இருக்கணும். ஓகே, ஏன்னா இன்னும் ஸ்டில் அந்த அழகுக்கான டெஃபினேஷன், கான்ஸ்டன்ட் டெஃபினேஷன் என்னென்ன யாருக்குமே தெரியல. ஏன்னா ஒருத்தரோட பர்ஸ்பெக்டிவ் இந்த இடத்துல மாறும். இப்போ சில பேர் சொல்லுவாங்கல்ல, எனக்கு ஹைட்டாக இருந்தால் பிடிக்கும், ஷார்ட்டாக இருந்தால் பிடிக்கும், சப்பியாக இருந்தால் பிடிக்கும், டஸ்கியாக இருந்தால் பிடிக்கும், ஒயிட்டாக இருந்தால் பிடிக்கும். அந்த மாதிரி அந்த அழகுன்ற வேர்டு வந்துட்டு டிஃபர்ஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் பொறுத்து அந்த விஷயங்கள் மாறதா இருக்கு. ஏன்னா இன்னைய வரைக்கும் நமக்கு அழகு இல்லை சொல்லுவோம்ல, அழகான பொண்ணு வேணும், அழகான பையன் வேணும், நல்ல பொண்ணு வேணும், நல்ல பையன் வேணும். அது என்னங்க டெஃபினிஷன் தான் இன்னும் தெரியல யாருக்குமே. அது நல்லன்ற முதல்ல டெஃபினிஷனை என்ன கொடுக்க முடியும்? குட் அப்படின்னா அக்கார்டிங் டு மாரல் ரூல்ஸ் வேல்யூஸ்ன்றதா குட்டு. பட் மேரேஜ்க்கே பார்க்கும்போது அதான் சொல்லுவாங்க, நல்ல பொண்ணா பாருங்க, நல்ல பையனா பாருங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் சொல்லும் போது வந்தது. என்னென்னா அந்த பையன் வைக்கிற கண்டிஷன்ஸ் கேட்டாலே நமக்கு தலை சுற்றும், அந்த அளவுக்கு அதில் வந்து கண்டிஷன்ஸ் இருந்துட்டு இருக்கு. என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா, முதல்ல நான் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகிறேன், பொண்ணும் வேலைக்கு போகணும், கவர்மெண்ட் வேலைக்கு போகணும். ஒன்று, பொண்ணு வந்து என்ன அப்படின்னா ரொம்ப ஒல்லியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் சப்பியாக இருக்கணும் பொண்ணு. ஓகே, நல்ல அழகாக இருக்கணும் பொண்ணு. இது கொஞ்சம் ரிவர்ஸாக இருக்குல்ல, எல்லா இடத்துலையும் பொண்ணு நல்லா லீனாக இருக்கணும், ஜிம் போகணும், ஸோ அப்படியெல்லாம் இருக்கணும்னு நினைக்கிற இடத்துல பொண்ணு வந்து சப்பியாக இருக்கணும். ஏன் அளவுக்கு அழகாக இருக்கணும் அப்படின்னா, ஏன்னா அந்த பர்சனோட ஃபோட்டோவே நம்ம பார்க்கும்போது தெரியும், கல்யாணத்தில் ஃபுல் மேக்கப் இதில் பார்க்கும்போது இந்த பர்சனா அது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது இருக்கும். இந்த மூஞ்சிக்கு இந்த மூஞ்சி அழகா இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய நமக்கு ட்ரால் மீம்ஸ் எல்லாமே வந்தது இந்த விஷயத்தில். ஸோ வரும்போது அந்த பர்சன் போடுறது இந்த மாதிரி அழகாக இருக்கணும், கொஞ்சம் சப்பியாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள்.
அதை தாண்டி என்ன அப்படின்னா டவுரி ரொம்ப ஜாஸ்தியாக வேணும். வை பிகாஸ் நான் கவர்மெண்ட் எம்ப்ளாய். திரும்ப திரும்ப வச்ச டேக் வந்து அங்கே அதுதான் சொல்லப்படுது. தான் ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாய் அப்படி தான் சொல்லப்படுது. சரி ஓகே, இப்போ இந்த மாதிரி இவங்க வந்து சரி இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்து ஆட்டோமேட்டிக்காக பொண்ணு வீட்டுக்கு வந்து ஜாதகத்தை கொண்டு போய் கொடுக்கும்போது நல்லாவே தெரியும். லைக் இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டில் இவ்வளோ ரூல்ஸ் போட்டிருக்காங்க, இந்த விஷயம்லாம் ஓகே ஃபுல்ஃபில் ஆச்சு அப்படின்னா உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. இங்கேயும் அந்த மாதிரி ஜாதகம் கொண்டு போய் கொடுக்கும்போது பொண்ணு வீட்டில் அவங்க பேரண்ட்ஸ் யோசிக்கிறாங்க. அவங்க அப்பா பேர் வசுதேவன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து யோசிக்கிறாரு இந்த இடத்துல ஓகே எல்லாமே கரெக்டாக நம்ம பொண்ணு கிட்ட அழகு இருக்குது கேட்குற மாதிரி, நம்ம பொண்ணு படிச்சிருக்கா அந்த இடத்துல, ஒர்க் தானே. ஸோ அது வந்து கவர்மெண்ட் ஒர்க், அது கல்யாணத்துக்கு அப்புறம் கூட ஒர்க் போய்க்கலாம், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ப்ளஸ் ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, 25 and 32 இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ப்ளஸ் டவுரி நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வச்சு ஓகேன்னு சொல்லி அவங்க கல்யாணம் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு எப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு மேரேஜ் நடக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2023 மேரேஜ் நடக்குது. அவங்களுக்கு மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகுது இல்லையா. இப்போ ஆகும்போது என்ன சொல்லப்படுது அப்படின்னா இங்கே வந்துட்டு நம்ம இது வரைக்கும் பார்த்த கேசஸில் எல்லாமே நம்ம ஒரு கேஸில் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பார்த்துருப்போம். ஆக்சுவலி அது எல்லாமே இதில் வந்து மொத்தமாக சேர்ந்து தான் இந்த பொண்ணோட உயிரே வந்து இந்த இடத்துல எடுத்திருக்கு. ஆக்சுவலி என்னென்ன பார்க்க போகணும் இந்த இடத்துலனா இதே நேச்சர் ஆஃப் கேஸ் நம்ம முன்னாடியே ஒன்று பேசியிருப்போம். என்னன்னா இந்த மாதிரி புகுந்த வீட்டில் வந்து என்னென்ன நடக்குதோ அப்பா அம்மா வந்து நம்மளை கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்ககிட்ட எதுக்கு சொல்லணும்னு மறைச்சு வச்சு அந்த ஒரு பொண்ணுக்கு சூசைட் கமிட் பண்ணியிருப்பா. அதே மாதிரி தான் இங்கே இந்த பொண்ணுமே பண்ணியிருக்கா. ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா ஓகே மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது. டே 1லேருந்து இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் நல்லபடியாக இருந்ததுன்னு சொல்லவே முடியல. ஏன்னா ஒன்று இல்லைன்னா ஒன்று ஏதாவது போட்டு டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கிறது. இன்னொரு விஷயம் சப்பியாக இருக்கணும் அப்படிங்கும்போது அவங்க ஒல்லியாக இருக்காங்க, அப்பயே கல்யாணம் பண்ணார் அவர். அதுதான் விஷயம். ஏன்னா டவுரி கொடுக்குறாங்கல்ல, இங்கே இதுவுமே கான்ட்ராடிக்டரி ஆக்சுவலி. ஏன்னா அவர் கொடுத்த ரூல்ஸ்லேயே ரொம்ப டாப் மோஸ்ட்டாக இருக்கிறது அங்கே என்னன்னா டவுரி தான். அதுதான் ரொம்ப டாப் மோஸ்ட்டாக இருக்குது. அப்போ என்ன இவங்க நல்ல வரதட்சணை அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஒன்று. ரெண்டாவது பொண்ணு நல்லா படிச்சிருக்கா, அப்போ கவர்மெண்ட் வேலைக்கு போவா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இந்த இடத்துல இருக்கு இல்லையா. அதை தூக்கி அவர் மேலே டாப் ப்ரியாரிட்டியாக வச்சுட்டு இதை வந்து கீழே வச்சுட்டார் ஆக்சுவலி அந்த இடத்துல அவர். இன்னொன்று இப்போ அவங்க அப்பா அம்மா கூட கன்வின்ஸ் பண்ணிருக்கலாம், என்னப்பா குண்டாறதுலாம் ஒரு விஷயமா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நல்லா சாப்பிட்டு குண்டாக்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட அவங்க கன்வின்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இவங்க டே 1 ஆகி மேரேஜ் ஆகிட்டு இவங்க வராங்க. மேரேஜ் ஆகிட்டு இவங்க வரும்போது வந்து பார்த்தோன்னா டே 1லேருந்து இவங்களுக்குள்ள பிரச்சனைகள் தான். ஏதாவது ஒன்று சொல்கிறது எப்படின்னா ரொம்ப பாடி ஷேமிங் பண்ணுறது, ரொம்ப புல்லிங் பண்ணுறது. நீ வந்து நீ ஒற்றை குச்சி, நீ வந்து அழகுக்கெலாம் நீ சமமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி. வெளியே எங்கேயும் கூட்டிகிட்டு போகிறது கிடையாதான். பைக்கில் கூட ஏற்றுறது இல்லை. இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பைக்கில் ஏற்றவே இல்லை அப்படிங்கிறது தான் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்குது அந்த இடத்துல. ஏன்னா நீ ரொம்ப ஒல்லியாக இருக்க, நீ வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்க நீனு, அதனால் நீ பைக்கில் ஏறாத அப்படிங்கிற மாதிரி ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு இந்த 2 இயர்ஸில் அவங்களும் வந்துட்டு நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அவங்களால அதை வந்து கோ த்ரூ பண்ண முடியல. வேலையும் சீக்கிரம் போகணும் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. அது எப்படி ப்ரெஷர் ஆயிடுச்சு அப்படின்னா நீ வந்துட்டு வேலைக்கு போகல, அப்போ என்ன பண்ணு, நீ வேலைக்கு போகாததுக்கு காம்பன்சேஷனாக இன்னும் உங்கள் வீட்டில் போய் வரதட்சணை வாங்கிட்டு வா. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் டார்ச்சர் இப்படி டர்ன் அவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அவங்க பேரண்ட்ஸும் நிறைய வாட்டி இங்கே இன்டர்ஃபியர் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க உள்ள. சரி என்ன ஆகுது லைஃப் என்னன்னு இப்போ எல்லாருமே ஈஸி. ஒரு பையனுக்கு வந்து நம்ம ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுற போது அவங்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க ஃபேமிலியை உள்ள வந்து கொஸ்டின் கேட்கும்போது ஒரு பயம் இருக்கும் கண்டிப்பாக அந்த இடத்துல. ஒன்று. ரெண்டாவது என்ன இந்த இடத்துல பயம்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் பேரண்ட்ஸும் யாரையும் இன்வால்வ் பண்ணினா அன்றைக்கி தான் நீங்கள் இருக்கிறது லாஸ்ட்டாக இருக்கும். ஸோ உன்னை வீட்டை விட்டு துரத்துருவேன்ற ஒரு பயமும் அந்த இடத்துல இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே இந்த பொண்ணோட இது என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து நம்ம பேரண்ட்ஸை பர்டன் பண்ணணும். அது எல்லா பெண்களும் பேரண்ட்ஸை வச்சு யோசிக்கிற விஷயம் தானே. நம்ம இப்போவே நம்ம கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம இன்னும் அவங்களுக்கு இந்த இடத்துல பர்டன் கொடுக்கணுமா. ரெண்டாவது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை யோசிச்சு அவங்க பேரண்ட்ஸ் ஒரு வாட்டி இன்டர்ஃபியர் ஆகும்போது எல்லாமே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துலனா, இல்லை வேண்டாம் நானே பார்த்துக்கிறேன், என் லைஃப் எனக்கும் என் புருஷனுக்குமான விஷயம் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதே விஷயத்தில் சொசைட்டி என்ன சொல்லியிருக்கோம், நம்ம நிறைய வாட்டி பேசியிருக்கோம். அந்த சொசைட்டி ஸ்டிக்மாமோ மேலே போடுற ப்ரெஷர் என்னவா இருந்திருக்கும் இந்த இடத்துல அப்படின்னா, அவங்க திரும்ப என்ன சொல்லியிருப்பாங்க, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்க பிரச்சனை புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே பேசியிருக்கலாம். இந்த பொண்ணு இதுக்கு தேவையில்லாமல் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிச்சுன்ற ஒன்று வந்திருக்கும். இல்லை அந்த பொண்ணு போய் அங்கே உட்காந்தாலும் வாழை வெட்டியாக வந்து உட்காந்துருக்கான்னு. இன்னொன்று இவன் என்ன பண்ணான்னு தெரியல, புருஷன்காரனும் மாமனார் மாமியார்காரையும் துரத்தி விட்டாங்கன்னு வரும். ஸோ திரும்ப இந்த சொசைட்டி போடுற ப்ரெஷர் வந்து அந்த பொண்ணு மேலே தான் இருக்கும். இதெல்லாம் யோசிச்சு தான் அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க அப்படின்னா அங்கே இருக்க டார்ச்சர்ஸ் எல்லாமே அனுபவிச்சுட்டு இருந்தாங்க. சரி ஓகே, ஹஸ்பண்டால மட்டும் தான் டார்ச்சரான்னு பார்த்தா கிடையாது. மாமனார் மாமியார் நாத்தனார் கொடுமையும் இந்த இடத்துல இருந்திருக்கு. ஓகே இப்போ நம்ம யாரை நம்பி அந்த வீட்டுக்குள்ளே போகிறோம், மாமனார் மாமியார் நாத்தனார் அது மற்றவங்க எல்லாமே செகண்டரி தான். கல்யாணம் பண்ணுற ஒருத்தர் அவங்கள நம்பி தான் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பொண்ணும் போகிறாங்க, இல்லை ஒரு பையனும் அந்த உள்ளே போகிறாங்க. அவங்களே சப்போர்ட்டிவாக இல்லை அப்படின்னும் போது ஒன்று அடுத்த ஸ்டேஜில் இருக்க அவங்களும் அந்த இடத்துல சப்போர்ட்டிவாக இருக்கணும். அவங்களும் அந்த இடத்துல சப்போர்ட்டிவாக இல்லைன்னும் போது அப்போ கண்டிப்பாக அந்த பொண்ணு வந்துட்டு லைக் ஒரு ஹாஸ்டைல் மாதிரி தான், தனித்து விடப்பட்ட ஒரு பெண்ணாக தான் அந்த இடத்துல இருக்கிறாங்க. இதே மாதிரி தான் இவங்களுக்கும் அந்த இடத்துல நடந்திருக்கு. 2 வருஷமாக தொட்டதுக்கெல்லாம் பிரச்சனை மேலே பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்கு. அதை தாண்டி சரி ஓகே இது என்னங்க, இது எங்கே வெளியே வந்துச்சு, இந்த விஷயம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா அவங்களும் வெளியே சொல்லலை. அப்புறம் எப்படி இந்த விஷயம் இவ்வளோ பூதாகரமாக வெளியே வந்தது அப்படின்னு பார்த்தோன்னா, ஜனவரி 30ஆம் தேதி என்ன சொல்லப்படுது இந்த இடத்துல அப்படின்னா, காலையில் இவங்க 2 பேருக்கு ஆஸ் யூஷுவல் சண்டை வந்துட்டு இவங்க கீழே ரூமில் இருக்கும்போது காலைல கிளம்பி வந்துட்டு அவன் வந்து தேட்டருக்கு போயிட்டதாகவும் மூவிக்கு. ஸோ இவங்க உள்ளே போனவங்க காலையில் 10 மணிக்கு ஈவினிங் 5 o'clock வரைக்கும் வெளியில் வரலை அப்படின்னு சொல்லப்படுது அந்த இடத்துல. ஸோ சொல்லப்படாதவங்க அப்புறம் போயிட்டு பார்க்கப்போ சூசைட் பண்ணியிருந்தாங்க. இந்த இடத்துல அதாவது ஜன்னல் கம்பி இருக்குல்ல, கொஞ்சம் டாலாக இருக்குல்ல ஹைட்டஸ் வாலில், அதில் வந்து சூசைட் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். ரெண்டாவது இதில் பெரிய ஷாக்கிங்கான விஷயம் என்ன அப்படின்னா,
இதை அவங்க மாமனார் மாமியார் வீட்டில் இருந்தாங்க இல்லையா, அவங்க நாத்தனார் யாருமே பெண்ணோட பேரண்ட்ஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை அந்த இடத்துல. அந்த ஜன்னல்ல இருந்து பக்கத்து வீட்ல இருந்து தெரியும் இல்லையா, ஸோ அங்கே ஏதோ நடக்குது, ஏதோ அன்யூஷுவலா இருக்கு அந்த இடத்துல. பக்கத்து வீட்டில் பார்த்தவங்க தான் இவங்க அம்மாக்கு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க, பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு. இந்த மாதிரி ரொம்ப அன்யூஷுவலா இருக்கு, அவங்க எல்லாத்தையும் மூடி மறைக்க பார்க்குறாங்க, உங்க பொண்ணு வந்து இங்கே இறந்துட்டா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லி தான் இவங்களுக்கு இந்த விஷயமே தெரிஞ்சு உங்க பேரண்ட்ஸ் இங்கே அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வராங்க. ஸோ அங்கேயும் அவங்களோட பிளான் என்னவா இருந்திருக்கு அப்படின்னா, ஓகே செத்து போயிட்டா இவளை வந்து நம்ம தெரியாம நம்மளே எல்லாத்தையும் பண்ணி நம்ம மறைச்சிடணும் அப்படிங்கிறது அவங்களோட பிளானா அந்த இடத்துல இருந்திருக்கு. ஏன்னா இது நிறைய பேர் பண்ற விஷயம் தானே. ஏன்னா இன்னைக்குமே ஒரு மேட்ரிமோனியல் டிஸ்பியூட் வருது அப்படின்னா மாமனார் மாமியார் யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இதுவுமாவும் இருக்கு இந்த இடத்துல. என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்துட்டு உன்னை நம்ம போன கேஸ்ல அதை பார்த்துருப்போம், ஒரு கேஸ்ல உன்னை வந்துட்டு ஏதாவது பண்ணிட்டு நீ யார் கூட ஓடி போயிட்டேன்னு நான் சொல்லிடுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் ஈஸியா இருக்குல்ல இன்னைக்கு. ஆக்சுவலி இப்போ ஒரு பொண்ணு மேல தூக்கி போடுறதுக்கான விஷயம் அதுவாக தான் இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம அந்த ஹைதராபாத் ப்ரெஷர் குக்கர் கேஸ்ல நம்ம பார்க்கும்போது அதுதான் அவங்க அந்த ஹஸ்பண்ட் எடுத்து ஸ்டாண்டாகவும் அந்த இடத்துல இருந்தது. காணோன்னு சொல்லியிருப்பான். ஃபர்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ணியிருப்பான், இல்லை யார் கூட அஃபேர் வச்சிருந்தா ஓடி போயிட்டான்னு கூட அந்த இடத்துல சொல்லியிருக்கலாம். ஒரு சிசிடிவின்ற ஒரு விஷயம் இல்லாமல் இருந்ததுன்னா அங்கே, இல்லை வேற ஏதோ ஒரு சஸ்பெக்ட் இல்லாமல் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த விஷயம் அங்கே நடந்திருக்கலாம் அங்கேயுமே. அதே தான் இங்கே இவங்களும் ட்ரை பண்ண பார்த்துருக்காங்க. இல்லை உங்கள் பொண்ணு இல்லை அந்த மாதிரி சொல்ல ட்ரை பண்ணிருக்காங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் த்ரூ பக்கத்து வீட்டுக்காரங்க நெய்பர் மூலியமாக தெரிய வந்து அவங்க ஓடி வந்து அவங்க அப்பா தான் இதை வந்து ஸ்டேஷனில் போயிட்டு கம்ப்ளைண்ட்டாக இனிஷியேட் பண்ணுறாரு. பண்ணலை அப்படின்னா இது ஓகே ஏதோ ஒரு விஷயத்துக்கு பொண்ணு சூசைட் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்திருக்கும். பட் நமக்கு அகெயின் வந்துட்டு இங்கே எவிடன்ஸ் ஆக்டுமே பிஎஸ்ஏ இப்போ அதுவுமே என்ன சொல்லுதுன்னா, கல்யாணம் ஆகி 7 வருஷத்துக்குள்ள ஒரு பெண்ணுக்கு ஏதாவது நடந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் சஸ்பெக்ட் ஹஸ்பண்டாவும் ஹஸ்பண்ட் ஃபேமிலியாவும் தான் இந்த இடத்துல இருக்க முடியும்னு தான் லாவே சொல்லுது. ஸோ அது எல்லாமே செகண்டரி ஸ்டேஜ். ஏன்னா நம்ம வந்து அன்நேச்சுரல் டெத்துன்னு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஒரு சஸ்பீஷியஸ் கொண்டு வந்தால் மட்டும்தான் இன்வெஸ்டிகேஷன் வேற ஒரு கோணத்தில் போகும். அதாவது ஸ்பீடன் அப் ஆகும். ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்டிகேஷன் அவர் போய்ட்டு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. என்னென்ன கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, இவ்வளோ பேசணும் இல்லையா, இது எல்லாமே அவர் அந்த இடத்துல சொல்கிறார். இந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் என் பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கான். என் பொண்ணுக்கிட்ட அவன் யூஸ் பண்ணுற 2 வார்த்தை, நீ அழகா இல்லை, 2வது உங்கள் வீட்டுக்கு போய் டவுரி வாங்கிப்பான். இது 2 வார்த்தை மட்டும் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவான். நாங்கள் எப்போ இன்டர்ஃபியர் ஆகணும்னு நினச்சாலும் என் பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு எதுக்குப்பா கஷ்டம், உங்களுக்கு எதுக்குமா கஷ்டம், நான் என் லைஃப்பை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டே தான் இருந்தா. எங்கேயாவது ஒரு இடத்துல இல்லை என்னை வந்து கூட்டிகிட்டு போயிடுங்க நான் வந்துடுறேன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பாக நான் வந்து அந்த இடத்துல அக்செப்ட் பண்ணிவிட்டு நான் கூட்டிகிட்டு போயிருப்பேன். ஒன்று சரிங்க, இந்த இன்சிடென்ட்லாம் உங்களுக்கு எப்படிங்க தெரிய வந்தது அப்படின்னு கேட்குறப்போ, என் பொண்ணோட ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக தெரிய வந்ததுன்றதை தாண்டி ஒரு ஃப்ரெண்ட் இதில் வெளியே வந்து இப்போ விட்னஸாகவே வெளில வந்திருக்காங்க. ஓகே வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வாட்ஸ்அப் இருக்கு இல்லையா, அந்த பொண்ணு ஃபோனில் இருக்க வாட்ஸ்அப் கூட அந்த ஹஸ்பண்ட் அவனோட ஃபோனில் மானிட்டரிங்கில் தான் இருந்துதான். இந்த பொண்ணு யார்கிட்ட பேசுகிறா, என்ன பண்ணுறா, அவங்க வீட்டில் என்னென்ன சொல்கிறா, இங்கே நடக்கிற விஷயத்தை யார்ட்டையாவது போய் அவள் ஏதாவது சொல்கிறாளா அப்படிங்கிற 24/7 மானிட்டரிங் வந்து அந்த பையன்கிட்ட தான் இருந்திருக்கு. அதனால இந்த பொண்ணு என்ன பண்ணுவாங்களாமா, ஆல்டர்னேட் சோர்ஸாக டெலகிராம் யூஸ் பண்ணி பேசிட்டு இருந்தாங்களாமா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம். இந்த மாதிரி எனக்கு இவ்வளோ டார்ச்சர்ஸ் நடக்குதுங்க, அப்பா அம்மா வந்து நான் கஷ்டப்படுத்த வேணாம்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி என்ன இவ்வளோ கொடுமைப்படுத்துறான். ஏன்னா இப்போ இங்கே ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் படிக்கல வைக்கல எல்லாமே ஓகே, திரும்ப அந்த பொண்ணுக்கு ஃபிசிக்கல் அபியூஸ் இல்லாமல் ஃபிசிக்கல் டார்ச்சர் இல்லாமல் மென்டல் டார்ச்சர் அந்த இடத்துல இருந்துட்டு இருந்திருக்கு. இப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லையா, இருக்க அந்த பொண்ணு இன்னும் ஒல்லியாயிட்டு தான் போச்சு, அதை வச்சு இன்னும் வந்து புல்லிங் பண்ணாமல் அந்த இடத்துல அப்படின்னும் போது மென்டல் பீஸ்ஃபுல்னஸ் இருந்தால் தான் அந்த பொண்ணு வேலைக்கு சாப்பிட்றதோ இல்லை அடுத்த விஷயம் பண்ணுறதோ வெயிட் போடுறதோ அந்த விஷயம்லாம் இங்கே நடந்திருக்கும். பட் அதெல்லாம் எதுவுமே இல்லை இங்கே. திரும்ப நீங்கள் மென்டல் டார்ச்சர் பண்ணுறீங்க. இது நீ ஒன்று வந்து நீ வேலைக்கு போ, நான் சொன்ன மாதிரி மாறு, ஓகே இல்லை அப்படின்னா இது எல்லாத்துக்கும் காம்பன்சேஷனாக நீ டவுரி கொண்டுட்டு வா இந்த இடத்துல. இதுதான் இங்கே பெரிய ஸ்டாண்ட் பாயிண்ட்டாக இருந்துருக்கு. ஸோ ஆஃப்டர் அந்த இறந்து போன அந்த பொண்ணோட ஒரு ஃப்ரெண்டு வந்து கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ப்ளஸ் இவங்க அப்பாவும் அந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அந்த பையனுக்கு வேறு யாரு கூடயும் அஃபேர் இருக்குன்ற சஸ்பெக்ட் எங்களுக்கு இருக்குது. ரொம்ப சஸ்பீஷியஸாகவே எங்களுக்கு அது இருந்துகிட்ருக்கு. ஒருவேளை அந்த பொண்ணுக்காக தான் இந்த பொண்ணை வந்துட்டு ஏன்னா இவ்வளோ இப்படி பண்ணணுன்றது ஒன்று. 2வது தனக்கு கல்யாணமே வேணான்னு சொன்ன ஒரு பையன் இந்த மாதிரி கேட்டகரியில் வந்துட்டு எல்லாமே லைக் 100 இருந்தால் மட்டும் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி ஏன் இதுக்கு ஒத்துக்கணும்னு இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி கொஸ்டின் எல்லாருக்குமே இங்கே நமக்கு வரும் ஒரு கொஸ்டினாக. அதுக்கு காரணம் டவுரி இவங்க நிறைய கொடுத்ததுக்கு தான் ரீசனாக இருந்திருக்கு. அது பத்தாதுன்ற ரீசன்னால தான். ஏன்னா அந்த பர்சனோட பர்ஸ்பெக்டிவே அங்கே எப்படி இருந்துச்சுன்னா, டவுரி நமக்கு வந்துருச்சுப்பா, பல்காக வந்துச்சு, பிரச்சனையே இல்லை. நமக்கே தெரியும் கேரளாலலாம் இருக்கிறத விட கேட்கறதே ரொம்ப விட அதிகமாக தான் கொடுப்பாங்க. இவங்களும் ஓகே பையன் கவர்மெண்ட் ஒர்க்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் யோசிச்சிருக்கலாம். இன்னொரு வெளியே ரொம்ப போகல பக்கத்துலேன்றதை தாண்டி அந்த பையனோட எய்மே என்னவா இருந்திருக்குன்னா, மந்த்லி இந்த பொண்ணை சம்பாதிக்கிற பணத்துலையும் இருந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் இங்கே டொமஸ்டிக் வயலன்ஸே ஃபிசிக்கலாக இருந்திருக்கு, மென்டலாக இருந்திருக்கு, எமோஷனலாகவும் இருந்திருக்கு, தென் எக்கனாமிக்கல் வயலன்ஸாகவும் இந்த இடத்துல இருந்திருக்கு. அப்போ உனக்கு என்ன தேவைப்பட்டிருக்கு, பணம் தானே இந்த இடத்துல தேவைப்பட்டிருக்கு அந்த பொண்ணோடது. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ விஷயங்கள் இவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தது. இவங்க அப்பா எழுப்பின சஸ்பெக்ட் ஒரு வேலை அஃபேர் இருக்குமோன்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது. அந்த பொண்ணுக்காக ஏன் பொண்ணு அவன் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. எல்லாமே ஒரு சந்தேகம்னு வரும்போது கொஸ்டினாக ரைஸ் ஆகும்போது அதுக்கு எப்போ நமக்கு சொல்யூஷனோ ஆன்சரோ கிடைக்கும்னா இன்வெஸ்டிகேஷனுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அங்கே ஆன்சர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி கேட்டோன்னே போலீஸ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி ஆக்சுவலி என்னென்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல 2 செக்ஷன் போட்டிருக்காங்க. இதில் அங்கே போடும்போது செக்ஷன் 85 ஆஃப் பிஎன்எஸ் அண்ட் செக்ஷன் 108 ஆஃப் பிஎன்எஸ் போட்டிருக்காங்க. ஒன்று வந்து க்ரூயாலிட்டி,
அதை திரும்ப திரும்ப அவங்களை டார்ச்சர் பண்ணி இது பண்ணுறதுக்கான விஷயம். அதுக்கு மினிமம் பனிஷ்மெண்ட் 3 வருஷம். செக்ஷன் 108 வந்து அபேட்மெண்ட் டு சூசைட், அதாவது ஒருத்தவங்களை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தி அவங்கள வந்து சூசைடுக்கு வந்து தூண்டுறதுக்கான விஷயம். மினிமம் பனிஷ்மெண்ட் 10 வருஷம், மேக்ஸிமம் டு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கூட போகலாம் இதில். ஏன்னா அது ஃபேக்ட்ஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்சஸ் வச்சு இது மாறுபடும். இங்கே எல்லாருமே கேட்கலாம், ஏங்க ஜஸ்ட் பேசினாரு வச்சாரு, மென்டல் டார்ச்சர் எப்படிங்க வந்துட்டு ஒரு இந்த லெவலுக்கா போகும் பனிஷ்மெண்ட் அப்படின்றத தாண்டி தானா. ஏன்னா நம்ம சூசைட் நோட்ல வந்து நம்ம பெருசா பார்க்க வேண்டிய விஷயம் இதுவாக தான் இருக்கு. அங்கே ஏதாவது அவங்க டையிங் டிக்ளரேஷன் எழுதி வச்சிருக்காங்க நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். இல்லை அப்படின்னா யாரு காரணம்னு எங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்களான்னு பார்ப்போம். இல்லை அப்படின்னா என்ன காசுனால அவங்க சூசைட் பண்ணிட்டாங்க, இது மூணுமே இங்கே கான்ஸ்டியூட் ஆகும். இங்கே அவங்க டையிங் டிக்ளரேஷன் எதுவுமே எழுதல, லெட்டர் எழுதி வைக்கலையோ, எதுவுமே பண்ணல, ஃபோன்லேயும் அந்த மாதிரி எந்த நோட்ஸுமே இது வரைக்கும் இல்லை. மேபி அவங்க ஃபோனை எடுத்திருக்காங்க, அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டெலகிராமில் பேசின விஷயம்லாம் மேபி அடுத்த ஃபோனில் இன்வெஸ்டிகேஷனில் தெரிய வந்து அதுவும் ஒரு பெரிய எவிடன்ஸாக நோட்டாக இங்கே எடுக்கப்படும் ஸ்டேட்மெண்ட்டாக. ஒன்றாவது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் இந்த இடத்துலனா, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க விஷயம், அது மூலிமா வெளியே வந்த விட்னஸ். ஸோ காஸ் இங்கே கிளியராக இருக்குது, டொமஸ்டிக் வைலன்ஸ் இருக்குது, ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் வைலன்ஸ். நம்ம சொன்ன மாதிரி 1 இல்லை 2 இல்லை, எல்லா ஃபார்ம்ஸ் ஆஃப் வைலன்ஸ் அங்கே இருக்குது. டவுரி ஹராஸ்மெண்ட் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ப்ளஸ் ஒரு பொண்ணோட அதை சொல்லுவோம்ல, ஒரு மாடஸ்டி, பெண்ணுன்ற ஒரு விஷயத்தையே நீ அசிங்கப்படுத்துற மாதிரி எல்லாமே இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவுமே அந்த இடத்துல இருக்குது. இன்னொன்று மேட்ரிமோனியல் ரிலேட்டட் எல்லா டார்ச்சர்ஸுமே இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்துக்கும் தான் இந்த செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம சொல்கிறத என்ன சொல்லுவோன்னா, ஒருத்தனை கொண்டு போய் நீ கத்தியால் குத்தினா தான் அது வந்து சாவுன்றது கிடையாது. அவங்கள இன்ஸ்டிகேட் பண்ணி நீ செத்துருன்னு சொன்னாலும், விச் மீன்ஸ் மென்டலி அவங்கள எஃபெக்ட் பண்ணி அவங்கள நம்ம பண்ணிக்க வச்சுக்கிறோம் ஒரு ஆக்ட். ஸோ இட் இஸ் அன் பனிஷ்மெண்ட் அகெயின் இந்த இடத்துல. இப்போ வந்து ஒரு இப்போ வந்து இவர் மேலே தப்பு இருக்கிற பட்சத்தில் வந்து அவரோட அந்த கவர்மெண்ட் ஜாப்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே பயப்படுற விஷயம் என்னவா இருக்குன்னா, எஃப்ஐஆர் விழுந்துருச்சுன்னா நம்மளால அடுத்தது படிக்க முடியாதோ, இல்லை கவர்மெண்ட் ஜாப் வந்து இது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நமக்கு எஃப்ஐஆர் போடப்பட்டாச்சு, ஆப்வியஸ்லி பர்சன் அரெஸ்ட் பண்ணியாச்சு இந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல அவங்க வந்து வேலையை விட்டு எடுக்கிறதுக்கோ இல்லை சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கோ சான்சஸ் நிறைய இருக்குது. ஏன்னா என்கொயரி பீரியட், ஏன்னா லால அட் தி அதர் பாயிண்ட் என்னன்னா, இவன் தப்பு பண்ணால் இது எல்லாமே கிளியராக இருக்குது. பட் லா என்ன சொல்லுதுன்னா, டில் த டேட் ஆஃப் ஜட்மெண்ட், ஓகே, டில் அவன் கில்ட்டுன்னு ப்ரூவ் பண்ணுற வரைக்கும் த பர்சன் வந்து இன்னசென்ட்டாக தான் கன்சிடர் பண்ணப்படுவாங்க. இது வந்து ப்ரெசம்ஷன் பேஸ்டு தான், கன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு சஸ்பென்ஷன் ஏதாவது ஒன்று அந்த இடத்துல நடக்க தான் போகுது. இஃப் இது ப்ரூவ் ஆச்சு அப்படின்னா, எஃப்ஐஆர் ஒரு விஷயம் இருக்குன்னும் போது கண்டிப்பாக வேலையை விட்டு அந்த இடத்துல எடுத்துருவாங்க. இப்போலாம் இந்த ரீசெண்ட் டைம்லலாம் வந்து இப்போ வெளியே கூட்டு போகலான்னு டிவோர்ஸ் பண்ணுறாங்க, சமைக்க சொன்னாங்க சொல்லி டிவோர்ஸ் பண்ணுறாங்க. ஆமாம். ஸோ இவங்க வந்து இந்த ஜென்ரேஷன்லையுமே வந்து அப்பா அம்மாவுக்கு பர்டனாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட வாழ்க்கையை முடிச்சது வந்து இது ஏற்றுக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இல்லை, இது வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்றதை தாண்டி இன்னும் லைக் இந்த இடத்துல நம்ம பெண்களோட மனநிலையை பார்க்கணும் ஆக்சுவலி. ஏன்னா இவ்வளோ நமக்காக பேரண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸ்டில் அவங்களுக்கு நம்ம பேர்டனாக இருக்கணுமான்றது எமோஷ்னலி பார்த்தோம் அப்படின்னா, அந்த எமோஷ்னலி கனெக்டாக இருக்க பர்சன் யாராக இருந்தாலும் இது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கும். இங்கேயும் அந்த பெண் வந்து அதே தான் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை அவங்க வந்து இந்த இடத்துல அந்த விஷயத்த பண்ணாமல் தைரியமாக ஒன்று பேரண்ட்ஸ் கிட்ட வெளில வந்து சொல்லியிருக்கலாம், ஓகே, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வெளில வந்து சொல்லியிருக்கலாம். ரெண்டாவது இன்னொன்று நான் சொல்கிறேன் இல்லை, திரும்ப திரும்ப சொசைட்டி ப்ரெஷர் தான். இப்போ அந்த பெண்ணை யோசிச்சிருக்கலாம், ஐயோ நம்ம இங்கேருந்து வெளில போய்ட்டு நம்ம கொடுக்க போகிற டேகு வாலா வெட்டின்னு ஒரு டேக் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த பையன் அதை பற்றி யோசிக்காங்க ரெடியாக இல்லை. ஸோ நம்ம வெளியே போகும்போது கொடுத்துட்டா சொசைட்டி என்ன சொல்லும் நம்மள அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. ஏன்னா லா ஒரு பக்கம் இருக்குது, இந்த பொண்ணு கண்டிப்பாக வெளியே வந்திருந்தா அதுக்கான பனிஷ்மெண்ட்ஸ் அதில் வாங்கி கொடுத்துருக்கலாம். பட் திரும்ப அந்த பொண்ணு ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சி பயந்தது யாரு? சொசைட்டியாக தான். ஒரு வேளை அதை புரிஞ்சிக்கக்கூடிய சொசைட்டியாக இருந்தது அப்படின்னா அந்த பெண்ணுக்குள்ளே அந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல தோணியிருக்கும், அந்த ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கும், தைரியமாக அவங்க வெளில வந்திருப்பாங்க. இதை பார்த்து பாதிக்கப்படுற இன்னும் நிறைய பெண்கள் வந்து இந்த இடத்துல வெளியே வந்திருப்பாங்க. ஏன்னா இதில் எல்லா ஆக்டுமே கான்ஸ்டியூட் ஆகுது இல்லையா இதில். அதுதான் நம்ம இந்த இடத்துலையுமே சொல்கிறோம். ஏன்னா டே டு டே லைஃப்பில் நம்ம பார்க்கும்போது டு த மேக்ஸிமம் நம்ம வந்து இப்போ கேஸ் ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்குன்னா இது எல்லாமே சேர்த்து தான் ஃபைல் பண்ண வேண்டியதாக இருக்குது. எங்கே டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கோ அங்கே டவுரி ஹராஸ்மெண்ட்டுமே இருக்குது. அதே மாதிரி அதெல்லாம் சேர்த்து தான் நம்ம மெயின்டெனன்ஸ்ன்ற ஒரு கான்செப்ட்டுமே உள்ளே கொண்டு வரோம் நம்ம இந்த இடத்துல. ஏன்னா இப்போது எல்லாருமே கேட்கலாம், என்னங்க எவிடன்ஸ் இருக்கும், என்னங்க எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சரி, டவுரி ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு ரெக்கார்டிங் ஆஃப் ஆடியோ ஒரு வீடியோ அது எல்லாமே செகண்டரி அந்த இடத்துல. இவன் இவ்வளோ வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறான், அது ஃபார்ம் ஆஃப் எடுக்கிறது தான் இந்த இடத்துல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ், அடிக்கிறது உதைக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம். இப்போ சில பேர் குயிக்காக வந்து ஒரு டிசிஷன் எடுப்பாங்க, சில பேர் வந்து குழந்தைங்க இருக்குன்னு யோசிச்சு லேட்டராக டெசிஷன் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். இன்னொன்று, உங்களுக்கு ஒரு அநீதி நடக்குது ஏதாவது ஒன்று அப்படின்னா இம்மீடியட்டாக அதை ரியாக்ட் பண்ணுறது தான் கரெக்ட். இன்னைக்கு அடிக்கிறாங்க, தினம் நான் அடி வாங்கிட்டு இருக்கேங்க, ஆனால் நான் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு ரியாக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கான வெயிட்டேஜ் அந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அதுதான் இப்போது இதே நேச்சர் ஆஃப் கேஸ் நம்ம என்ன ஸ்டார்டிங்லேயே நான் சொல்லியிருந்த மாதிரி கேரளாவில் 2ன்னு சொல்லியிருந்தோம். இதே மாதிரி சேம் நேச்சர் ஆஃப் கேஸ் வந்து சஹானா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பேர், பையன் பேர் வந்து அப்துல் அப்படிங்கிற ஒரு கேஸில் வந்துட்டு ஜனவரி 14ஆம் தேதி நடந்திருக்கு. இதே மாதிரி தான் அவ்வளோ டவுரி போட்டு அவ்வளோ விஷயம் போட்டு இங்கே மேரேஜ் பண்ணி கொடுத்துருக்காங்க. பட் பொண்ணோட கலர் வச்சு இங்கே பிரச்சனை. பொண்ணு வந்து பையனோட கொஞ்சம் டார்க்காக இருப்பாங்க இந்த இடத்துல. எல்லாமே தெரிஞ்சு பண்ண அரேஞ்ச் மேரேஜ் தான் இதுவுமே இந்த இடத்துல. அந்த பொண்ணு இந்த மாதிரி சொல்லி அந்த பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. அப்போ ஏன்டா கல்யாணம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு அது அதுதான் புரியல. சரி, நீங்கள் கல்யாணத்துக்கே சில சர்டன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கும் போது அப்போ நீங்கள் அதில் காம்ப்ரமைஸே ஆகக்கூடாது. இந்த இடத்துலையும் என்னன்னா டவுரி வந்து டாப் மோஸ்ட் ஃபர்ஸ்ட்ல போனதுனால அப்போ வந்து அவங்களுக்கு
கலர்ன்ற ஒரு விஷயம் பெருசா தெரியல. பட் ஆஃப்டர் கெட்டிங் மேரிட் இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த அப்துல் அந்த பர்சன் வந்து கல்யாணம் ஆகி 20 நாள்ல எங்க வைஃப விட்டுட்டு அப்ராட் போயாச்சு வேலைக்கு. அப்ராட் போனதுக்கு அப்புறம் ஃபோன்ல குடுத்த டார்ச்சர் இவ்ளோ. ஃபோன்ல நேர்ல கூட இல்ல. நேர்ல இல்ல. ஃபோன்ல குடுத்த டார்ச்சர் இவ்ளோ. இதுக்கு சப்போர்ட் வந்து அவங்க அப்பா, அம்மா, குடும்பம் இதுக்கு சப்போர்ட். ஆமா. என்ன சொல்லியிருக்காங்க அப்டின்னா, 20 நாள் தானே ஆச்சு. அவங்க மாமியார், மாமனார் அந்த இடத்துல. 20 நாள் தானே ஆச்சு கல்யாணம் ஆகி. உனக்கு வேற ஒருத்தன் கிடைக்காமலா போயிருவான் அந்த இடத்துல. வேற எவனையா பார்த்துட்டு நீ போ. இதுக்கு அந்த பையனும் எங்க அப்பா, அம்மா சொல்றத நீ கேளுன்னு வேற அங்க இருந்து உட்கார்ந்து ஃபோன்ல கமெண்ட். அப்புறம் எதுக்கு கல்யாணம் பண்ணணும்? சரி அப்ப டவுரின்னு ஒண்ணு வாங்குறீங்க. பிரச்சனையாச்சுன்னா அது திரும்ப குடுக்கணும்னு நல்லா தெரியும்ல. சோ இப்ப எல்லாம் இப்படி ஒரு எடுத்துட்டாங்க போல. நாளைக்கு அந்த பொண்ணு டிவோர்ஸ் ஏதாவது போனா அது திரும்ப ரிட்டர்ன் ஆஃப் ஆர்டிகல்ஸ்ல போட்டு திரும்ப குடுக்கணும். பேசாம நம்ம அவள சாவடிச்சுட்டா அப்படின்னு நினைச்சிட்டாங்க போல. சோ சாவடிச்சுட்டா ஈஸியா வந்து பால தூக்கி போட்டுறலாம்ல. ஷீ இஸ் பீன் கேரக்டர்லெஸ். அவ வந்துட்டு சோ அந்த மாதிரி கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா சந்தேகம் வராது. சோ இந்த மாதிரி ஸ்மார்ட் ஒர்க்ன்னு நினைச்சு இந்த மாதிரி பண்ற வேலைகள் கடைசியில அவங்களோட ஒரு விஷயத்துக்காக உயிரே இந்த இடத்துல வந்து பாதிப்பாயிடுது. இங்கேயும் போய் ஜெயிலுக்கு போயிட்டு யாரோட லைஃப் அது நினைச்சா அந்த பாதிப்பு நினைச்சா அவங்க அந்த விஷயத்த பண்ணவே மாட்டாங்கல்ல இந்த இடத்துல. அவங்க பெருசா பாதிப்புனே நினைக்கலையே ஆக்சுவலி. இப்போ இதுதானே இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நமக்கு தான் வந்துட்டு சில லூப் ஹோல்ஸ் இருக்குல்ல. இப்போ மாமனார் மாமியார் பார்த்தா ஒரு 50 இயர்ஸ் 60 இயர்ஸ் இருந்தால் ஏஜ் காரணமாக காமிச்சு ஒன்று ஏபி எடுத்துருவாங்க. இல்லைனா அதுல் சுபாஷ் கேஸில் என்ன நடந்துச்சு இல்லைனா உள்ளே போயிட்டு வெளியே பெயிலில் வந்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல வந்து இருந்துட்டு இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் எல்லாருமே வந்து மெஜாரிட்டி ஒரு லூப் ஹோலாக எடுக்கிறதுக்கான ரீசனாக இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ இருக்கு எல்லாமே தாண்டி ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் போகிறதுக்கு பதிலாக ஸோ ஒரு பேரண்ட்ஸும் இந்த இடத்துல இப்போ இந்த விஷயம் பார்த்தோன்னா 2 சைடுமே பேரண்ட்ஸ் கேட்டுட்டு தான் இருந்திருக்காங்க. என்னாச்சுன்னும் போது ஒரு பொண்ணு வந்து கான்ஃபிடன்ஸ் கொடுக்குறா அந்த இடத்துல. எனக்கும் என் புருஷனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ நான் பார்த்துக்கிறேன்னு கொடுக்கும்போது பேரண்ட்டும் அந்த எக்ஸ்ட்ரீம் யோசிக்கிறது இல்லை. ஒரு வேளை எதாவது பண்ணிப்பாலோ அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் யோசிக்கிறது இல்லை. பட் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு நிமிஷமும் நம்ம பொண்ணு அங்கே நல்லா இருக்காளா எதா பண்ணிக்கிட்டா அப்படின்னு யோசிக்கிற ஒரு விஷயம் பேரண்ட்ஸ்க்கும் அந்த பேர்டன் இருக்கு. இன்னொன்று பொண்ணுங்களும் தைரியமாக வெளில வந்தால் மட்டும்தான். ஏன்னா சரி பேசுகிறான் 4 பேர் பேசிட்டு தான் இருக்க போகிறோம். அடுத்த ஒரு வாரம் கழிச்சு வேறு விஷயம் கிடச்சதுன்னா இந்த விஷயம் அவங்களுக்கு பெருசாக தெரிய போகிறதே கிடையாது அந்த இடத்துல. ஸோ அவங்களுக்கெல்லாம் பயந்த ஒரு உயிர் தான் போகுது. இதை தாண்டி இம்மீடியட் ஆக்ஷன் எடுத்தால் மட்டும்தான் இன்னும் பாதிக்கப்பட்டவங்களும் வெளில வருவாங்க. இவங்களுக்கும் அதுக்கான சொல்யூஷன்ஸ் கிடைக்கும் அந்த இடத்துல. நல்ல ஒரு தீர்ப்பு வந்தால் தான் அடுத்த ஒருத்தவங்க வந்து தப்பு பண்ணாமல் இருப்பாங்க. சரி பார்ப்போம். நன்றி. நன்றி. லைகா புரொடக்ஷன்ஸ் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித்குமார் நடிப்பில் விடாமுயற்சி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்.